இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஆம், சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள்ல வந்து சட்டம் 18. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆம், ஆடையை பத்தின ஒரு ரூலா இது வந்து இருக்குது. சித்த வித்தை அபியாசிகள் அவங்க வந்து சாத்வீகர்களா இருக்கிறதுனால, சித்த வித்தை அபியாசிகளா இருக்கக்கூடிய ஆடவர்களும் பெண்டிரும், அதாவது ஆண்களும் பெண்களும் ஆபரணம், அதாவது நகை, ரவிக்கை, சட்டை, அதாவது சொக்காய் முதலிய யாதொரு வித அலங்காரங்களும் உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அப்ப அந்த அலங்காரம்ங்கிறது அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது வந்து ஜப சமயத்திலும் சக்தினி சமயத்திலும் அப்படிங்கிறதும் அது குறிப்பா அங்க இடுப்புல ஒரு ஆடை மட்டுமே வந்து அணியணும், மற்றபடி வேற எந்த அலங்காரமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் தெரிவிக்கிறார். சரி, அப்போ சித்த வித்தை அபியாசி ஆலய காலர்கள், அதாவது சித்த வித்தியார்த்திகள் அவங்க வந்து ஜப சமயத்திலும் சக்தினி சமயத்திலும் இடுப்புல ஒரு ஆடை மட்டுமே தான் அணியணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே மற்ற நேரங்கள்ல தூய வெள்ளாடைகள் மட்டுமே அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர சேவை செய்யும் போது நமக்கு வந்து எந்த ஒரு அலங்காரமும் இருக்கக்கூடாது. அந்த ஈஸ்வர சேவை செய்யும் போது நமக்கு எந்த ஒரு அலங்காரமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்க சாமி வந்து சொல்றாரு. அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போகும்போது என்ன பண்றோம்னா, அங்க ஒரு குளமெல்லாம் இருக்கும் கோயில்ல. நம்ம வீட்டுல இருந்து என்னதான் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம அங்க போனாலும், குளத்துல மூழ்கி எந்திரிச்சு நம்ம ஆலய தரிசனத்துக்கு போகும்போது பாருங்க, நம்ம அலங்காரம் எல்லாமே அந்த தண்ணியில குளிக்கும் போது இல்லாம போயிடும். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த காலத்துல எல்லாரும் கோயில்ல முழுகிட்டு தான் போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பைப்ல தண்ணி வரும், அதெல்லாம் வெறும் கால் மட்டும், கை காலு முகம் இதை மட்டும் கழுவிட்டு போற சம்பிரதாயமா அது மாறி போச்சு. அப்படி இருந்தாலும் அந்த அலங்காரங்கிறது அங்க இல்லாம போகணும், இல்லாம அந்த ஈஸ்வர சேவை செய்ய போகணுங்கிறத அவங்க வந்து குறியீடா வந்து அதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஈஸ்வர சேவை செய்யும் போது நமக்கு யாதொரு அலங்காரங்களும் அங்க இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்க குறிப்பிடுறாங்க. இன்னொன்னு, அந்த அலங்காரம் இல்லாதது வந்து சாத்வீகத்தை சார்ந்தது. இப்போ சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அபிஷேகம் தண்ணியிலேயோ பால்னாலேயோ ஏதாவது வந்து அந்த லிங்கத்து மேல அபிஷேகம் வந்து அங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவர் சாத்வீக குணத்தோட இருக்கிறதுனால அவர் வந்து அலங்கார பிரியர் கிடையாது அவர். ஆனா விஷ்ணுவை பாத்தீங்கன்னா அவருக்கு அலங்காரம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அலங்காரம்ங்கிறது வந்து ராஜச குணத்தை சார்ந்தது, ரஜோ குணத்தை சார்ந்தது. அதனாலதான் விஷ்ணுவுக்கு வந்து அங்க அலங்காரங்கள் உண்டாகுது. சிவனுக்கு வந்து அபிஷேகம் தான் அங்க வந்து முக்கியமான ஒரு சடங்கா அங்க பார்க்கப்படுது. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்போது, அதாவது மேல ஏதாவது ஊத்திட்டே இருக்கும்போது நீங்க அங்க என்ன அலங்காரம் பண்ணாலும் அது இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்து மேல எப்பவுமே சொட்டு சொட்டா ஒரு தண்ணி விழுந்துட்டே இருக்கிற மாதிரி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அது மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல இருந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டா சதா காலமா அவருடைய தலையில விழுந்துட்டே இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து அலங்காரத்துக்கான ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து அபிஷேகம் அங்க விழுந்துட்டே இருக்கும்போது அலங்காரம்ங்கிறது அங்க இல்லாம நாசமாயிருக்கும். அப்படி சாத்விக குணம் அப்படின்னாலே அலங்காரம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ராஜச குணம் அப்படின்னாலே அலங்காரத்தோடு கூடியது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம்தான், விஷ்ணு. அந்த மனதினுடைய வேலை அது அலங்காரத்துக்குள்ள போகிறது, வசியத்துக்குள்ளார போகிறது. ஆனா விஷ்ணு சிவனுடைய குணம் வந்து அப்படி கிடையாது. அது சாத்வீக குணம். அது வந்து அந்த அலங்காரம் இல்லாம அந்த அகங்காரம் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு குணமா அங்க வந்து இருக்குது. இது ஏன் வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே வந்து அலங்காரம் வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா, அலங்காரம்ங்கிறது ஒரு வசியம்னு சாமி சொல்றாரு. அது வந்து மற்றவங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணுது. ஒரு பிரமையையோ ஒரு மோகத்தையோ ஒரு வசியத்தையோ அது உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமா சாமி சொல்றது என்னன்னா, ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் பூர்த்தியான ஒரு நிலையில அவங்க நிர்வாணமா அவங்க போகிறத பார்க்கும்போது யாருக்குமே வந்து அவங்க முழு நிர்வாணத்தோட பார்க்கும்போது அந்த பிரமையோ அந்த மோகமோ உண்டாகிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
அதே ஒரு 10, 12 வயதுல மதிக்கத்தக்க பெண் குழந்தை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அந்த பெண் குழந்தைக்கு நீங்க வந்து அலங்காரத்தை உண்டு பண்ணி, அதுக்கு கம்மலு, வளையலு, அப்புறம் ஆ இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீங்க போட்டு, அந்த பொண்ண நடக்க விட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு பிரமை, அதாவது காதல், ஒரு மோகம் இதெல்லாமே உண்டாயிரும். அப்போ இங்க வந்து அந்த நிர்வாணம்ங்கிறது வந்து அந்த மோகத்தையும் இதையும் உண்டு பண்றது கிடையாது. நம்ம அந்த உடம்புக்கு மேல நம்ம காமிக்கக்கூடிய அலங்காரங்கள் தான் அத வந்து வசியத்த உண்டு பண்ணுது. அப்படிங்கிறத சாமி வந்து ஒரு உதாரணம் மூலமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம கிட்ட இன்னொரு செய்கையும் இருக்கு. அது என்னன்னா, ஈஸ்வரனுக்கு வந்து புத்தி கிடையாது. அவருக்கு ஞானம் கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து செய்ய மறந்துட்டாரு அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்தும் விதமா, அங்க என்ன பண்றோம்னா, இந்த காதுலயும், மூக்குலயும் துளைகள இட்டு, அதாவது ஓட்டைய போட்டு, அங்க வந்து கம்மலையோ, மூக்குத்தியோ நம்ம வந்து குத்திக்கிறது. ஏன்னா, ஈஸ்வரன் நம்மள உண்டாக்கும்போதே, கண்ணு பார்க்கறதுக்காக 2 ஓட்டை, காதுல கேட்கறதுக்காக 2 ஓட்டை, சுவாசிக்கிறதுக்காகவும், நம்ம வாசனை அறியறதுக்காகவும் மூக்கு துவாரத்துல 2 ஓட்டை, சாப்பிடுறதுக்காகவும், பேசுறதுக்காகவும், சுவை அறிவதற்காகவும் வாயில ஒரு ஓட்டை, அது போக மலம் கழிக்க ஒரு ஓட்டை, சிறுநீர் கழிக்க ஓட்டை, மற்றும் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா இன விருத்திக்கான அந்த இனப்பெருக்கம் உண்டாக்குறதுக்கான ஒரு பயனுள்ள அந்த மூத்திர துவாரம். அப்படி எல்லாத்துக்குமே அவர் பார்த்து பார்த்து இங்கெங்க இந்த ஓட்டைகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது சௌரியமா இருக்கும் வாழ்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து அதை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனா ஓகே, அப்போ ஈஸ்வரனே வந்து நமக்கு எங்கெங்க எந்தெந்த துவாரங்கள் தேவைங்கிறத அவர் நாம பிறக்கும் போதே அந்த கருவிலேயே கூட அதை உற்பத்தி பண்ணி தான் அவர் கொடுக்குறாரு. அங்கங்க ஓட்டைகளை போட்டு தான் அவர் கொடுக்குறாரு. ஆனா இந்த காதுல இந்த சதை தொங்குற இடத்துல கீழே, அந்த காதலுடைய துவாரத்துக்கு கீழே சதை மட்டுமே தொங்கிட்டு இருக்கிற இடத்துல இங்க ஈஸ்வரன் வந்து துவாரத்தை போட அவர் மறந்துட்டாரு. அது நமக்கு அவசியமா இருக்கு. அவருக்கு அது புரியல. அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டாரு. அதனால நாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யறது. மூக்குனுடைய 2 சைடு சதை வீங்கி இருக்கிற அந்த இடத்துல துவாரத்துக்கு மேல, அப்புறம் அந்த 2 துவாரத்தையும் இணைக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அங்கெல்லாம் வந்து துளைகளை குத்திட்டு, காதனுடைய ஓரங்களிலும் துளைகளை குத்திட்டு நாம் என்ன பண்றோம்னா அங்க கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அணியறது. இது எப்படியான ஒரு காரியமா இருக்கு? இந்த கம்மலும் அந்த இதெல்லாம் அணியறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, நாம் இதை அணியறதுனால என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு நம்ம சொல்ல வர்றது, உனக்கு புத்தி இல்லை, நீ இதை செய்யாம விட்டுட்ட, அதனால நாங்க செஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இது நீ செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை மிச்சமா இருக்கும். அதனால நீ வந்து யோசிக்காம, ஞானம் இல்லாம, புத்தி இல்லாம நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குன்னு சாமி வந்து சொல்றாரு. அப்படி ஈஸ்வரனுக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லைங்கிறத அவருக்கு சொல்ற மாதிரி சில நடவடிக்கைகளை நம்ம செய்யறோம். அது வந்து இந்த காதுலையும் இதுலையும் மூக்குலையும் துளைகளை போட்டு அங்க வந்து நம்ம ஆபரணங்களை அணியற வேலையை நம்ம செய்யறோம். உண்மையாவே அது நமக்கு அவசியம் அப்படின்னா அவர் அதை கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அது அவசியம் இல்லைங்கிறதுனால தான் அவர் அதை விட்டுட்டு மீதி அவசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு இது தேவை, நமக்கு இது அவசியங்கிறத நம்மளே வந்து அதை செஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த உடம்பு நமக்கானதுங்கிறத எண்ணம் நமக்குள்ள இருக்கு. இது என்னுடைய உடம்பு, இது என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணா ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சாமி சித்தவேதத்துல குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, அந்த அறிவு பத்தி அவரு பேசும்போது, அதாவது இன வித்தியாசங்களை பத்தி பேசும்போது, பறவைகள் எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்காங்க, ஏன் இந்த உருவ வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசும்போது அவர் சொல்றது என்னன்னா, ஈஸ்வரன் அவரு சுகமா வசிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு தகுந்த மாதிரி அவர் உடம்புகளை எடுத்துட்டு வர்றதா சித்தவேதத்துல அப்பா குறிப்பிடுறாரு. எப்படி சிலர் நம்ம சக்திக்கு அனுசரிச்ச மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு இருந்தா சுகம் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்றோமோ, அதுக்கு தகுந்தபடி ஒரு ஓட்டு வீட்லயோ, ஒரு குடிசை வீட்லயோ, ஒரு அடுக்கு வீட்லயோ, இல்ல ஈரடுக்கு வீட்லயோ, இல்ல 3 அடுக்கு வீட்லயோ, இல்ல ஒரு அரண்மனையிலயோ நம்ம வசதிக்கு தகுந்தபடி, நம்மளுடைய சுகத்துக்கு தகுந்தபடி நாம எப்படி ஒரு வீட்டை நிர்ணயம் பண்றோமோ, அந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் அவர் சுகமா இருக்கிறதுக்காக வேண்டி இந்த வீட்டை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்போ குடியிருக்கிறது அவர்தான்.
வீடு அவரோட தான். ஆனா நாம என்ன பண்றோம்னா, வாடகைக்கு வந்த மாரி இந்த 4 அகங்காரம் இடையில வந்தது. அந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, என் இஷ்டத்துக்கு அந்த வீட்ட நான் வந்து ஆல்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த வாடகை வீட்டுக்கு வந்தவங்க, அ அந்த சொந்த வீட்டுக்காரங்க கிட்ட வாடகை குடுத்துட்டு குடியிருக்கிறதுக்காக வந்தவங்க, அவங்க இஷ்டத்துக்கு அந்த வீட்ட வந்து ஆல்டர் பண்றதுக்கு அனுமதி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க தானே. நீ இப்பவே காலி பண்ணி கிளம்புன்னு சொல்லிருவாங்க இல்லையா? நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி அடிச்சாலே, அவங்கள கேட்காம இருக்கிற ஆணிய விட எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி அடிச்சாலே அங்க என்ன ஆகும்? நமக்கு வந்து நீ வீட்ட காலி பண்ணி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த மாதிரி நாம அங்க 4 அகங்காரம் அங்க குடியிருக்கிறதுக்காக அந்த வீடு உண்டாக்கல. அங்க ஈஸ்வரன் குடியிருக்கிறதுக்காக தான், ஜீவன் அப்படிங்கிற ஈஸ்வரன் குடியிருக்கிறதுக்காக தான் அந்த வீட்ட உற்பத்தி பண்ணியிருக்காரு. அது உண்டாக்குனது. அப்ப ஈஸ்வரனுக்கு தகுந்தபடி அவர் வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாரு. நாம் அப்படிங்கிற அந்த 4 அகங்காரம் தன்னுடைய ஒரு விஷயத்துல நாம் என்ன பண்றோம்னா, நமக்கு எது சௌரியப்படும், நம்ம அதை என்னென்னலாம் நான் இதுல ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த உடம்புல அங்கங்க துவாரங்கள குத்தி துளைத்து, அதுல ஆபரணங்கள மாட்டிட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மோகத்த உண்டாகவும், உண்டாக்கவும் செய்கிறோம்னு 2 விஷயத்த அங்க சொல்றாரு. நமக்கும் மோகம் உண்டாகுது. அதெல்லாம் செய்யும்போது, மத்தவங்களுக்கும் மோகத்த உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேருமே இதுல கெட்டு போயிடுறாங்க. ஒரு ஆள் செய்யற தவறுனால. 2 பேத்துக்குள்ளாரையும் அந்த வசியமும், மோகமும், பிரமையும் அங்க வந்து உண்டாயிருது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு வீட்ல இருக்கிற கதவு ஜன்னலோட கூடி சுகமா இருக்கக்கூடிய ஒரு வீட்ல, நம்ம ஒரு கடப்பாரைய கொண்டு போய் செவுத்துல இடிச்சோம், ஒரு ஓட்டைய போடுறோம் அப்படின்னா, அது அந்த வீட்டுக்கு குணமா இருக்குமா, தோஷமா இருக்குமான்னு கேட்கிறாரு. அது வந்து நல்லதா இருக்குமா, கெட்டதா இருக்குமான்னா, கெட்டதா தான் இருக்கும். ஏன்னா, செவுத்துல ஓட்ட தேவையில்ல. அங்க தேவையான இடத்துல கதவு ஜன்னல்கள் குடுத்தாச்சு. நமக்கு காத்து வரணும், நம்ம வெளியில போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து அந்த இன்ஜினியர், அதாவது சிவில் இன்ஜினியர், அவர் வந்து மேஸ்திரி, அவர் எல்லாத்தையுமே வந்து எங்கெங்க காத்து வருது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இருக்கணுங்கிறத அவர் பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துட்டாரு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டைய போட்டு அத கெடுத்துட்டு இருந்தோம்னா, அது நமக்கு கெட்ட விஷயமா தான் இருக்கும், தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த உடம்ப எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் என்ன? எதுக்கு இந்த உடம்புல இத்தனை துவாரங்களோட கூடி ஈஸ்வரன் நமக்கு குடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாதான், இந்த நம்ம குத்தி துளைக்கக்கூடிய இந்த துவாரங்கள் நமக்கு அவசியமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம உடம்புல மொத்தம் 7 துவாரங்கள், வெளியில தெரிஞ்ச துவாரமா 7 துவாரங்கள் இருக்குது. அது என்னன்னா, 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாய். அப்புறம் மலம் கழிக்கிறதுக்கான ஒரு துவாரமும், மூத்திரம் கழிக்கிறதுக்கான ஒரு துவாரமும் ஆக இந்த 7 துவாரங்கள் வெளியில தெரிஞ்சிருக்கு. வெளியில தெரியாம இன்னும் 2 துவாரங்கள் இருக்குது. அந்த 2 துவாரங்கள் அது குதம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருக்கு. அப்படி உள்ள இருந்து வெளியில வர்ற சக்தி, ஜீவனா இருக்கக்கூடிய அந்த இருதய பகுதியிலிருந்து அந்த சக்தி புறப்பட்டு அந்த குதம்ங்கிற வழியா வெளியில வந்து 7 துவாரங்கள் வழியா வெளியில போய் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில வருது. திரும்பவும் அப்படி வெளியில போறத நாம என்ன பண்றோம்னா, அதை திரும்பவும் உள்ளுக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கணும். அதே 7 துவாரங்கள் வழியா உள்ளுக்குள்ளார கொண்டு போய் குதத்தின் வழியா அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானத்திலே சேர்க்கணும். இதுக்காக தான் நம்ம இந்த உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய அனுமதி இல்லாம, நம்மளுடைய உணர்வு இல்லாம அது வர்றதும் போறதும் இருந்தா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம தூங்கும்போது நம்முடைய மனம் என்ன பண்ணுதுன்னா, ஜீவனோட தான் அது போய் ஐக்கியமாகுது. தன்னோட உற்பத்தி ஸ்தானத்துல போய் தான் அது உட்காருது. ஆனா அதனால நமக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியறது கிடையாது. நாம அங்க என்ன அனுபவிக்கிறோம்? எதுவுமே தெரியறது கிடையாது தூக்க சமயத்துல. ஆனா தூங்கும்போது அங்க மனம்ங்கிறது வேலை விட்டு இருக்குது அப்படின்னா, அது ஜீவனோட சேர்ந்துதான் இருக்குது. அது ஈஸ்வரன்கிற நிலைமையில தான் இருக்குது. அதனாலதான் சாமி வந்து கொடிய சித்தம் உள்ள ஒருத்தன், ஒரு 15, 16 கொலையை செய்யக்கூடியவன், அவனை வெளியில வந்தா அவன் ரவுடியா தான் இருப்பான். மத்தவங்கள ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரவுடியா தான் இருப்பான். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட அவன் தூங்கும்போது ஈஸ்வரன் ஆகிறான்னு சொல்றாரு. அப்ப ஈஸ்வரன் ஆகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஜீவன்கிற நிலைமையே இல்ல. இந்த மனமும் ஜீவனும் சேர்ந்து போயிடுச்சுன்னா அது ஈஸ்வரத்தன்மை ஆயிருது. அங்க சலனமே இல்ல. அந்த சத்துவ குணம்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இருந்தா கூட அங்க ஜீவனா இருக்கிறான்னு அவர் குறிப்பிட்டிருக்கணும். ஈஸ்வரனுக்கு சகுணன் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாரு. குணம் இல்லாதவன் ஒரு வார்த்தை அங்க வருது. அப்போ சத்வகுணம் ஜீவனும், ரஜோகுணம் மனம்னும், தமோ குணம் அகங்காரம்னு 3 குணங்களை சாமி சொல்றாரு. அந்த 3 குணமும் அற்றவனா இருக்கிறான். அதனாலதான் அவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலைமையில சாமி சொல்றாரு. அப்போ அவனுக்கு சத்வகுணம் இருந்தாலே அவனை ஜீவன் சொல்ல வேண்டிய அவஸ்தை உண்டாயிரும். அந்த குணமும் கூட இல்லாமல் அவன் ஜீவன் அவரை குறிப்பிடாம அவர் ஈஸ்வரன் குறிப்பிடும் போது அவனுக்கு அந்த ஜீவன்கிற நிலைமை இல்லாத நிலைமையில தான் அவன் போய் உட்கார்றான் தூங்கும் போது. அப்போ அந்த ஒரு டயத்துல நாம வந்து ஈஸ்வரனை நம்ம உணர முடியுதா?
அந்த இப்போ ஜீவ சமாதியில வந்து நிறைய பேர் ஆகுறாங்க, ஜீவ ஐக்கியம் ஆகுறாங்க. அவங்களுடைய மனம் போய் ஜீவன்ல லயிச்சு அவங்க சதா ஆனந்தித்து இருக்கிறதா சாமி சொல்றாரு. அந்த ஆனந்தம் நமக்கு வந்து தூங்கும்போது கிடைக்குதான்னா கிடைக்கிறது இல்ல. ஆனா அவங்களோட நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய முயற்சி இல்லாமலே அது நடக்கிறதுனால அங்க நாம் அப்படிங்கிற அந்த நான்கிற நிலைமையே அங்க இல்லாம போயிருது. நம்ம முயற்சியோட செய்யும்போது அங்க ஆனந்தம் உண்டாகும். நம்ம முயற்சி இல்லாம அதுவா அது நடக்கும்போது நமக்கு எதுவுமே அறியறதுக்கு நாம் இல்லாமலே போயிடுறோம். அங்க ஆனந்தம் இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியறது இல்ல. அப்போ நாம வெளியில வர்றதும் நாமளே நம்மளை கொண்டு போய் உள்ளில கொண்டு போய் சேர்த்து நம்மளை அறியறதும் அந்த வேலையை செய்யறதுக்காக தான் ஈஸ்வரன் வந்து இந்த 7 துவாரங்களும் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்ப தன்னிலிருந்து அந்த சக்தி எப்படி 7 துவாரம் வழியா வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அந்த சக்தியை அதே 7 துவாரங்கள் வழியா உள்ளுக்குள்ளார போய் கடத்தணும், அதை கொண்டு போய் ஐக்கியம் பண்ணணும். அப்படி செய்யறதுக்கு பேர் தான் தன்னைத்தான் அறிதல். அந்த வேலைக்காக தான் ஈஸ்வரன் இந்த 7 துவாரங்களோட நம்மை படைத்திருப்பது அப்படின்னு சாமி வந்து சொல்றாரு. அதை விட்டுட்டு நாம் என்ன பண்றோம்னா வெளியிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் பந்தித்து, அதாவது பந்தப்பட்டு அது இதுங்கிற அந்த விசாரத்தினால ஒவ்வொன்றையும் நம்ம பற்றி பிடிச்சு ஒவ்வொன்றையும் ஆசையை வச்சுக்கிட்டு இதை செய்யணும், அதை அடையணும், நம்ம அடுத்து இதை செய்யணும், இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேயே நம்ம வந்து நம்ம சக்தியை வெளியில விட்டுட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம ஒரு விஷயத்த மோகிக்கிறது இல்லாம மற்றவங்களையும் நம்மளை மோகிக்க வைக்கிறோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல ஆசைப்படுறதே தப்பு. இதுல நம்மளை ஆசைப்பட வைக்கிறது மாதிரி சில விஷயங்கள் இங்க நடந்துக்கிறது, அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி மோகத்தை உண்டாக்கவும் நம்ம உண்டாகவும் உண்டாக்கவும் இந்த 2 விஷயத்தையும் செய்யறோம். நமக்கும் உண்டாகுது, மற்றவங்களுக்கும் உண்டாகிற மாதிரி இங்க ஒரு செய்கை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கு பேர் அவர் என்ன சொல்றாருன்னா விபச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு அந்த பிரமைய, அதாவது காதலையும் அந்த மோகத்தையும் உண்டு பண்ற விதமா இங்க நம்ம நடந்துக்கிறது, நம்ம மேல ஆசைப்படுற மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறது வந்து அது விபச்சாரத்துக்கு ஏதுவான விஷயம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அதனால நாமளை இங்க உண்டு பண்ணது தன்னைத்தான் அறியறதுக்கு தானே தவிர நம்ம வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி பிடிச்சி இங்க விபச்சாரம் செய்யறதுக்கு நம்மளை சாமி படைக்கல அப்படிங்கிறத ரொம்பவும் ஒரு கேவலமான ஒரு விஷயத்துல அவர் வந்து சாமி வந்து அதை சொல்றாரு. அப்படி செய்யாதீங்க, அது வந்து அவ்வளவு அருவருக்கத்தக்க செயல் அப்படிங்கிறத அவர் வந்து அந்த விபச்சாரங்கிற வார்த்தையை சொல்லி நமக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இதே மிருகங்கள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் பாருங்க அந்த அந்த அலங்காரம் எதுவுமே இல்லை. அவங்க எப்படி இயற்கையோட வந்தாங்களோ அந்த இயற்கைக்கு அனுசரிச்சு இயற்கையாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு கிடையாது, நம்மளை மாதிரி ஆடை உடுத்துற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. ஆனா நாம் அதை என்ன பண்றோம், நம்ம ஆடைகளை உடுத்திக்கிறோம், விதவிதமா வண்ண வண்ணமா ஆடைகளை உடுத்தி நம்ம அது மூலமாவும் வசியத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு வேலைகளை பார்க்குறோம். அப்போ மிருகங்களுக்கு வந்து அந்த அகங்காரம்ங்கிறது அறியாமைங்கிற நம்ம அளவுக்கு வந்து இல்லை. அவங்களுக்கு அறியறதுக்கு அது ஒண்ணுமே கிடையாது, அவங்க ஞானத்திலே இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் அந்த 6வது அத்தியாயத்துல அவர் சொல்றாரு, அவங்கதான் வந்து விசேஷ புத்தியோடு இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள். அவங்க வந்து விசேஷ புத்தியோடு இருக்கிறனால அவங்க வந்து மிருகங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து மனிதர்கள் தான். மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிற நாம தான் உண்மையாவே மிருகங்கள். ஏன்னா நமக்கு வந்து இந்த விசேஷ புத்தி கிடையாது அப்படிங்கிறது சாமி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால அவங்களுக்கு ஞானம் அடையணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அறியாமையில இருக்கிற நமக்கு தான் ஞானம்ங்கிறது ஒன்று அவசியப்படுது. நமக்கு தான் அந்த ஆனந்தம் மிஸ் ஆகுது. அவங்க சதா அந்த ஆனந்தத்திலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க சிரிப்பு கிடையாது, அழுகையும் கிடையாது எல்லா மிருகங்களுக்கும். ஆனா நமக்கு எல்லா குணாதிசயங்களும் இருக்குது. எல்லாத்துலயுமே சரணப்படவும், அதாவது சுகப்படவும் துக்கப்படவும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால நமக்கு தான் அந்த ஆனந்தம் தேவைப்படுது, நமக்கு தான் அந்த ஞானம்ங்கிறது தேவைப்படுது, நமக்கு தான் அந்த தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஜீவிகள் எல்லாம் இயற்கைக்கு எப்படி ஒத்து அனுசரிச்சு போகுதோ அந்த மாதிரி நாம ஒத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ இது வந்து ஏன் இந்த விபச்சாரம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம், ஏன் ஒரு விஷயத்த மோகிக்கிறதுக்கோ ஒரு விஷயத்த பற்று வைக்கிறதுக்கோ நம்ம போறோம் அப்படின்னா, ஜீவனுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியறது கிடையாது. அந்த ஜீவன்கிறது ஒண்ணு இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் நம்மளுடைய உடம்ப பாடி பில்டிங் பண்ணி அதை மற்றவங்க பாக்குற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிருந்தாலும், என்னதான் நாம அலங்காரம் செஞ்சு நம்மளை சரியா வெளிக்காமிக்கிற மாதிரி நம்ம வச்சிருந்தாலும், அந்த ஜீவன்கிறது ஒண்ணு இல்லாம போகும்போது சவமாயிருது. அந்த சவத்தை யாரும் மோகிக்கவோ அது மேல வந்து பிரமை கொள்ளவோ யாரும் செய்யறது கிடையாது. அப்ப அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அந்த ஜீவன் இல்லைன்னா அந்த
சவத்துக்கும் ஒண்ணும் கிடையாது. சவத்த பார்க்கிறவங்களுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்போ எல்லாத்தையும் விட பெரியது இந்த ஈஸ்வரன்ங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அந்த ஈஸ்வரன் இல்லைன்னா, நம்ம எந்த செயலும் செய்ய முடியாது. ஒரு விஷயத்த நினைக்க கூட முடியாது. அப்போ எல்லாத்தையும் விட முக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன நாம கவனிக்காம, வெளியில இருக்கிற விஷயங்கள நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறதுனால தான், நம்ம செத்து போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அப்போ உலகவாசிகள் எல்லாமே வந்து இந்த ஈஸ்வரன்ங்கிற தன்மைய உண்மையாவே உணரணும், அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து இயற்கைக்கு அனுசரிச்சு அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்தோமோ, அதே மாதிரி இயற்கைக்கு அனுசரிச்சு நம்ம நடக்க வேண்டிய ஒரு அவஸ்தை இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு அவரு ஆ ஒரு உதாரணமா அவரு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ நம்ம இயற்கையிலிருந்து நம்ம செயற்கைக்கு வர வர நமக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. வியாதிகள் வருது. இயற்கைக்கு அனுசரிச்சு நம்ம நடக்காததுனால, நமக்கு நெறைய வியாதிகள் வருது. அதுக்கு நம்மளுடைய இந்த ட்ரெஸ் கோடும் ஒரு காரணமாகுது. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிற ஒரு விஷயமும் காரணமாகுது. அப்படி நாம அந்த இயற்கைக்கு அனுசரிச்சு நடந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷனே அவர் வந்து ரொம்ப பெருசா சொல்றாரு. அவருங்க ஒரு இயற்கைக்கு அனுசரிச்சு நடக்கிறத வந்து ஒரு அலங்காரங்கள விட்டு நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்தோமோ, அதே மாதிரியே நாம இயற்கைக்கு அனுசரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு சர்வ கெட்ட குணங்களும் ஒழிஞ்சு, நம்ம நற்குணங்களாகி சர்வ வக்ஞனாகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். நீங்க உங்களுடைய கெட்ட குணத்த நிவர்த்தி பண்ணிட்டு, நல்ல குணங்கள உண்டாக்கிட்டு, சர்வ வக்ஞன்னா எல்லாத்தையும் அறிந்தவன் அர்த்தம். அவன் எல்லாம் அறிந்த ஒரு ஆளா நீங்க இருந்துட முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது எல்லாம் அறிந்தவன்னா ஞானி தான். நீங்க ஞானி ஆகணும்னா முதல்ல இயற்கைக்கு அனுசரிச்சு வந்துருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இயற்கைக்கு மாறா இருக்கிற வரைக்கும் உங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அவரு இந்த வெறும் இந்த ஒரு குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துரும். நீங்க அந்த வசியத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே அது ஞானத்தை உண்டாக்கிரும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படி நாம இப்போ தவமும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அது எவ்வளவு சுலபமாயிரும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க அந்த இயற்கைக்கு அனுசரிச்சே கூட தவத்தையும் வச்சிருக்கும் போது, வெறும் இயற்கைக்கு அனுசரிக்கிறதுலே நீ சர்வ வக்கினாங்களான்னு சொல்லும் போது, அதோட தவமும் சேரும்போது இன்னும் எவ்வளவு ஸ்பீடா நீங்க உள்ள போயிட முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதான் அந்த 18 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் சொன்ன விஷயம். அதுலயே வந்து 18 அதுல அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த வளையல் அணிவிக்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மூக்குத்தி, கம்மல பத்தி அவர் பேசிட்டாரு. இப்ப வளையல் அணிவிக்கிற ஒரு விஷயம். இந்த பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமண முறை இருக்கு. அது என்னன்னா, சுயம்வரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுயம்வரத்துல வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை செலக்ட் பண்றாங்க. அந்த பெண்ணினுடைய வலது கை ஆணினுடைய இடது கையை பிடிச்சு அவங்க வலம் வருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு ஒரு 3 முறை ஒரு விளக்க சுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு. சித்த வித்தியார்த்தியினுடைய திருமணம் வந்து அந்த முறையில தான் இருக்கும். எப்படின்னா 2 பேர் இருப்பாங்க, மாலையை மாத்திக்குவாங்க. அந்த விளக்க வந்து 3 முறை வந்து பெண்ணுடைய வலது கை ஆணினுடைய இடது கையை பிடிச்சு 3 முறை வந்து அதை வலம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. அப்படிதான் சாமி வந்து திருமணம் நடத்தணும். வேற எந்த மத சம்பிரதாயமோ சடங்கு சம்பிரதாயங்களோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த பாணி கிரகம் செஞ்ச ஒரு பெண்ணினுடைய கைய மற்ற ஆடவர்கள் பிடிக்கிறது, அது வந்து விபச்சாரத்துக்குள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. ஏன்னா இந்த கட்டுக்கோப்புகள்லாம் வச்சது யாருன்னா இந்த மக்கள் தான். இந்த உலக மக்கள் தான். ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு இன்னொருத்தர் வந்து பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற அந்த நடவடிக்கைகளை கலாச்சாரமா வச்சது இவங்க தான். அப்படி வச்சுட்டு இவங்க வளையல்காரங்கிட்ட கொண்டு போய் கையை நீட்டுறாங்கன்னு சாமி சொல்றாரு. நீங்களே அப்படி ஒரு கட்டுக்கோப்பை வச்சிடுறீங்க. ஆனா நீங்க அதை பத்தி ஆலோசிக்காம, அந்த கட்டுக்கோப்புகளை பத்தி ஆலோசிக்காம, அந்த கலாச்சாரத்தை பத்தி யோசிக்காம, நீங்க வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளை, உங்களுடைய தாயாரையோ தங்கையையோ மனைவியையோ உங்களுடைய மகளையோ நீங்க என்ன பண்றீங்க, வளையல் போடுற அந்த ஒரு ஆடவர் கையில, அது ஒரு ஆணினுடைய கையில அந்த பெண்ணுடைய கை கொடுத்து வளையல் அணிவிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அவர் அணிவிக்கும் போது என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வலிக்கும். அது வலிக்காம இருக்கிறதுக்கு சில இதமான வார்த்தைகள்லாம் கூறி அவங்கள வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது, அவங்க அப்படியான ஒரு விஷயங்களை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து மோகனமும் வசியமும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து விபச்சாரத்துக்கு ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிடுறாரு. அதுலயே வந்து 18 பி அப்படின்னு சொல்லி, அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அவர் வந்து சொல்றாரு.
அது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல முந்தைய காலங்கள்ல தமிழ்நாட்டுல இருந்த ஒரு நடவடிக்கை. அது போக தமிழ்நாடு சுற்றியுள்ள சில இடங்களிலும் அந்த நடவடிக்கை இருந்திருக்கு. அது என்னன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய நெற்றியிலையோ இல்ல நெஞ்சுக்குழியிலையோ ஊசிய சூடு காய்ச்சி அங்க வைப்பாங்க. அது எதுக்காகன்னு எனக்கும் தெரியல. ஆனா அப்படி ஒரு சம்பிரதாயம் வந்து முதல்ல இருந்திருக்கு. நம்ம இதுல வந்து அதுக்கும் மேல அப்போ வந்து இருந்த வறுமையினாலேயே என்னமோ தெரியல, பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா கள்ளிப்பால் ஊத்தி கொன்றுவாங்க. அப்ப அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த குழந்தை, ஏன்னா பிறந்த உடனே விழுந்த குழந்தை வந்து அது அது வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படி அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த குழந்தைய ஒரு கம்பியை காய்ச்சி கொண்டு போய் சூடு வைக்கிறது, அப்புறம் மஞ்சள்ல எண்ணெயில கலந்து, அதாவது சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில கலந்து அதுல கொண்டு போய் நம்ம சூடு வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ராட்சசத்தனத்தை செய்யறாங்க. அதை வந்து அறவே விடணும் அப்படிங்கிறத இவர் 1937 இந்த சட்டத்தை எழுதும் போது சொல்றாரு. அப்போ ஒருவேளை அது ரொம்ப மாமூலா இருந்திருக்கலாம், இப்போ அவ்வளவா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் ரொம்பவும் அடிமட்ட கிராமங்கள்ல இப்பவும் தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அது நம்ம அறவே கூடாது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதுல 18E அதாவது சி, அதுல வந்து அவர் சொல்றது என்னன்னா, இந்த சட்டை, இந்த ரவிக்கை இதெல்லாம் வந்து அணியறதுனால நமக்கு இதெல்லாமே இல்லாம, இதெல்லாம் மன ரீதியா அவர் வந்து பேசிட்டார். இப்போ உடம்பு ரீதியா அதுல ஒரு சில வியாதிகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம சட்டையை போட்டு மூடி இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் வந்து வியர்வையா வெளியேற்றுது. அந்த கழிவு பொருட்களை வியர்வையா வெளியேற்றுது. அந்த வியர்வை வந்து வெளியில இருக்கிற அந்த காத்துனாலதான் அது வந்து ஆவியாகி போகும். அந்த காத்து படாம அந்த வியர்வையை நம்ம மூடியே வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த வியர்வை நம்ம சருமத்தின் மேல, அந்த தோல் மேலேயே அது இருக்கும். அந்த தோல் மேல இருக்கக்கூடிய அந்த அழுக்குல இருந்து கிருமி கீடாதிகள் உற்பத்தி ஆகும் சாமி சொல்றாரு. அப்படி கிருமி கீடாதிகள் உற்பத்தி ஆச்சுன்னா அது சரும வியாதிகளை உண்டு பண்றதுக்கு அது வாய்ப்பு உண்டாகுது. அதனால அதை வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். இதே உதாரணமா அவர் சொல்றாரு. நீங்க இதுக்கு முந்தின கூலிக்காரங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா, விவசாயிகளாகட்டும் மற்ற கூலிக்காரங்களாகட்டும் சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து கோமணம் மட்டும்தான். வெறும் கோமணத்தை கட்டிட்டு வயல்ல இறங்கிட்டாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வெயில் அடிக்குதா, மழை வருதா, காத்தடிக்குதா, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கருப்பாக தான் இருந்தாலும், வெயில்ல போய் கருத்து போயிருந்தாலும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப பலமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். காரணம் அவங்க இயற்கைக்கு அனுசரிச்சு நடந்ததுனால தான். அதனாலதான் அவங்க 100-120 வயசு வரைக்கும் வாழ்ந்ததா சாமி சொல்றாரு. அப்படியான ஒரு ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் உண்டாகிறதுக்கு அவங்க இயற்கைக்கு அனுசரிச்சு நடந்ததுனாலதான். நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம், அன்னைக்கு இருந்த உணவு வகைகள் வேற, அன்னைக்கு இருந்த உணவு வகைகள்லாம் நல்ல சத்து இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் சத்து இல்லை, அதனாலதான் நம்ம வந்து அந்த தேக புஷ்டியா இருந்தாலும் சத்து இல்லாம பலம் இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இருந்த அந்த சத்துக்கு காரணம், அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ஆயுள் விருத்திக்கும் காரணம் என்னன்னு சாமி சொல்றது என்னன்னா, அவங்க இயற்கைக்கு அனுசரிச்சு உடம்புல துணியை குறைச்சிக்கிட்டு அவங்க வெயில்லையும் மழையிலையும் காத்துலையும் அதை கேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பெரும் வியாதிகள் எதுவுமே வரல, ரொம்ப பெரிய பெரிய வியாதிகள்லாம் வரல. அந்த 100-120 வயசு வரும்போது ஒரு சின்ன வியாதி வரும், ஒரு ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, ஏதாவது ஒன்று சின்னதா வரும், உடனே செத்துருவாங்க. அவ்வளோ ஒரு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிற நிலைமை கூட உண்டாகிறது கிடையாதுன்னு சாமி சொல்றாரு. அப்ப சின்ன ஒரு விஷயம் வரும்போதே அவங்க அந்த ஆயுள் வந்து முடியிற சமயத்துல சின்னதா வந்தாலே அவங்க கஷ்டப்படாம செத்து போயிட்டாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அவ்வளவு தூரம் பொத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஏசியில இருந்துகிட்டு அவ்வளவு சுகபோகமா இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு உண்டாகிற வியாதியினுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது அவ்வளவு கஷ்டப்பட்டு மருந்து இல்லாம, மருத்துவம் இல்லாம படுத்த படுக்கையா கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு காரணம் நாம இயற்கைக்கு அனுசரிச்சு நடக்காம இயற்கையில இருந்து வெளியில வந்ததுனாலதான். வெள்ளைக்காரங்க வந்து ஒரு கோட்டு போடுறாங்கன்னா அவங்க அங்க குளிர் தாங்க முடியாம ஒரு கோட்டு போடுறாங்க. அவங்களே வந்து அதை கழட்டி போட்டிருந்தாங்கன்னா அந்த குளிர் அவங்களுக்கு சாதகமாயிருக்கும். அவங்க உடம்பு அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி அது மாறி இருக்கும். ஆனா அவங்க அதுல இருந்து ஒரு மாற்று உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை ஒரு ஹீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோட்டு போட்டாங்க. நம்ம ஆளுங்க அதை ஒரு நாகரிகமா ஒரு சம்பிரதாயமா நினைச்சுக்கிட்டு இங்க வெயில் காலத்திலையும் கோட்டை போட்டுட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்காம, அப்படி நாம இந்த இயற்கைக்கு அனுசரிச்சு நடந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கிற ரோகங்கள், அதாவது நோய்கள் கூட நமக்கு உண்டாகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம
நம்ம மன ரீதியாகவும் நம்மளும் வசியப்படாம, மத்தவங்களையும் வசியப்படுத்தாம, நாமளும் எந்த விஷயத்திலயும் பற்று இல்லாம, நாம இயற்கைக்கு அனுசரிச்சு நடக்கும்போது, நாம சுத்த சாத்வீகர்களாகவும், நாம சர்வ வகினாவும் ஆரோக்கியமும் ஆயுளோட இருக்க முடியும் அப்படிங்கிறத சாமி வந்து இந்த 18வது அத்தியாயத்தின் மூலம் சொல்றாரு. அப்ப முடிந்த வரைக்கும் இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோமா, ஒரு துண்டு மட்டும் இல்ல ஒரு வேட்டியோ ஒரு துண்டோ எதையோ ஒன்று கட்டிட்டு வீட்டில தானே இருக்க போறோம். வீட்டுக்குள்ளார இருக்கும்போது அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த உடைகளை குறைச்சு இருக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவுல இருக்கிறோம், வீட்டில தானே இருக்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேல எந்த இதுவும் அணியாம, ஆடவர்கள் மேல எதுவுமே அணியாம, அவங்க வெறும் துண்டுல இடுப்பு மட்டும் கட்டிட்டு பேசாம இருக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஆடைகளை குறைத்து இயற்கைக்கு அனுசரித்து நடக்க முடியுமோ அப்படி நீங்க அனுசரித்து நடக்க வேண்டிய ஒரு சூழலை நீங்க உண்டாக்கிக்கோங்க அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. இது நீங்க கம்பல்சரியா பண்ணுனீங்கன்னா உங்களுடைய பலன் ரொம்ப பெருசு. எப்பவுமே பண்ணுனீங்கன்னா இதனுடைய பலன் ரொம்ப பெருசா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு அது நம்மளை வந்து உத்தேசப்படுத்திவிடும். அது நம்மளை வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவினிங் டைம் நம்ம வேலை விட்டு வந்துட்டோம்னா நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் தான் இருக்க போகிறோம். வேலையில தான் வந்து நீ இந்த ட்ரெஸ் கோடில் தான் வரணும், நீ இப்படி தான் வரணும், கட்டிங் பண்ணியிருக்கணும், சேவிங் பண்ணியிருக்கணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி சட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டு வெறும் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு இல்லை ஒரு வேட்டியை மட்டும் கட்டிட்டு எவ்வளோ எளிமையாக நம்ம உடம்ப வச்சுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக இருக்கணும். லீவு நாட்களில் நம்ம விடுமுறை நாட்களில் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். வாய்ப்பு இல்லாதப்போ அந்த வாய்ப்பு உண்டாக்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை உண்டாக்குறதுக்கான முயற்சியிலே இருக்கணும். அந்த முயற்சி ஈடேற வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்துட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைம் லீவ் நாள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முடிந்த வரைக்கும் அப்பாவுடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு நான் இதான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.